ஊருக்கு வெளியில இருக்கிற 40 ஏக்கர் நிலத்தையும் 3 பங்கா பிரிச்சிருக்கு. அப்புறம் மரக்கடை, ரைஸ் மில்லு ஜானகி அம்மா பேர்ல எழுதியிருக்கு. சார், எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் சார். சொல்லுங்கம்மா, என்ன பண்ணணும்? கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி என் பெரியப்பா இந்த கோவில வச்சு சார், அவர் வீடு எங்க இருக்கு? இங்க இருந்து 2 பில்டிங் தள்ளி லெஃப்ட் போயிட்டு ரைட் போனீங்கன்னா அங்க கேட்டா சொல்லுவாங்க. ஓகே, தேங்க் யூ. சரிம்மா. பேங்க்ல இருக்கிற பணமும் நகைகளையும் 3 பங்கா சமமா பிரிச்சிருக்கு. வக்கீல் சார், எல்லாத்தையும் கரெக்டா படிச்சிட்டீங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த படிக்காமையே விட்டீங்களே. என்னது? இந்த பெரிய வீட்டை யார் பேர்ல எழுதுனீங்கன்னு நீங்க படிக்கவே இல்லையா? சார், அது பத்மா மேடம் பேர்ல தான் இருக்கு. அவங்க தான் அதை கேட்டுட்டு இருந்தாங்க. ஏய், என்னடி வேலை பார்த்து வச்சிருக்க? ஏன் ஏன் இப்படி சொத்து சொத்துன்னு அலையற? ஏங்க, நீங்க பேசாம இருக்கீங்களா? என்னென்ன வேணுமோ எல்லாம் சொல்லிதானே ஆகணும். ஏய், அது எப்படிங்க அவங்க பேருக்கு வரும்? ஏன் இப்ப என் பேருக்கு எழுதுனா என்ன? இல்லம்மா, உங்க புருஷன் ஏதோ பிசினஸ் பண்றான்னு பொழைக்க தெரியாம எல்லாத்தையும் தொலைச்சுட்டு இந்த வீட்டோட வந்து தங்கிட்டாரு. அதுக்காக இந்த வீட்டையே உங்க பேர்ல எழுதி தரணும்னா எப்படி? நான் எப்படி பார்த்தா இந்த வீடு என் சகலைக்கு தானே வரணும்.